Good. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா we are going to discuss about galvanometer conversion to ammeter அதே மாதிரி galvanometer conversion to voltmeter. ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, galvanometer மூவிங் காயில் galvanometerோட ஒரு galvanometerோட ஒர்க்கிங் பிரின்சிபல், அதாவது மூவிங் காயில் galvanometerலாம் போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதோட ஒரு கண்டினியூட்டியாக தான் இது இருக்கும். ஓகே, ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சிருந்தால் இது இன்னும் பெட்டராக உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இதில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா கம்ப்ளீட்லி காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த வீடியோ பார்க்க போகிறோம்ப்பா. அதாவது எப்படி வந்து கேலனோமீட்டரை வந்து அம்மீட்டராக மாற்றுறது, எப்படி கேலனோமீட்டரை வோல்ட் மீட்டராக மாற்றுறது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ், ஏன் அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும், ஓகே அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். சர்க்கியூட் எல்லாமே we are going to see. லாஸ்ட்டாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம சேனல்லேருந்து ஃபிசிக்ஸ் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஓகே, கவனிங்க, நம்ம ஆல்ரெடி படித்தது கேலோனோமீட்டர் இல்லையா? இட் ஷோஸ் டிஃப்ளெக்ஷன் தீட்டா. ஸோ கேலோனோமீட்டர் ஷோஸ் டிஃப்ளெக்ஷன் தீட்டா ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட் பாசிங் த்ரூ த கேலோனோமீட்டர். ஸோ கேலோனோமீட்டர் வழியாக எவ்வளோ கரண்ட் போகுது அது அளவுக்கு தான் டிஃப்ளெக்ஷன் காட்டுன்றது தான் நம்ம படித்தது மூவிங் காயில் கேலோனோமீட்டரில். அதை நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ தீட்டா, த டிஃப்ளெக்ஷன் rotation or deflection of the needle is proportional to the current passing. இப்போ I தான் current passing through the galvanometer. ஓகே, ஸோ இதில் வந்து இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டிலேருந்து நம்மளால் என்ன சொல்ல முடியும்? as current increases deflection theta also increases. ஸோ as current I increases deflection theta also increases அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கேலோனோமீட்டரை வந்து ஒரு சர்க்கிள் போட்டு ஜீன் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவான். ஸோ எப்படி ஒரிஜினலாக கேலோனோமீட்டர் இருக்குன்றதை போன வீடியோவில் பார்த்துருந்தோம் இல்லையா? ஜென்ரலாக சிம்பிளாக ரெப்ரசன்ட் பண்ணணும் கேலோனோமீட்டர்ன்றதுக்காக ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளே ஜீன் எழுதியிருப்பான். ஸோ திஸ் இஸ் அ கேலோனோமீட்டர். இது வந்து ரெண்டு பக்கம் ஒயர் இருக்குது, கனெக்ஷன்ஸ் ஃபார் கனெக்ஷன்ஸ் ரெண்டு பக்கம் ஒயர் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க, கேலோனோமீட்டருக்குள்ளே காயில் வந்து இருக்கும் இல்லையா? நம்ம பார்த்தோம் அந்த காயிலுக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ கேலோனோமீட்டர் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரெசிஸ்டன்ஸ். கேலோனோமீட்டர் ஹேவ் இட்ஸ் ஓன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ கேலோனோமீட்டர் அதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ். ஓகே, கேலோனோமீட்டர் அதுக்கு அக்ராஸில் இருக்கக்கூடிய வோல்டேஜ். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ கேபிட்டல் ஐ கரண்ட் இஸ் என்ட்ரிங் இன் டு த கேலோனோமீட்டர். ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே ஜீன் போட்டிருக்கேன் இல்லையா? ஜீன்றது இங்கே என்ன அப்படின்னா G is equal to resistance of galvanometer which is a constant. இப்போ ஒரு கேலோனோமீட்டருக்குன்னு சொல்லிட்டு அந்த G வேல்யூ என்னவாக இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போது ஒன்ஸ் அகேன் ஐ வில் ரிப்பீட் திஸ் பாயிண்ட். ஒரு கேலோனோமீட்டர் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு வழியாக ஒரு கரண்ட் போகுது இல்லையா? அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன இருக்கும்? அதுக்கு அக்ராஸில் ஒரு வோல்டேஜும் இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து ஓம்ஸ்லா படி நீங்கள் என்ன சொல்லலாம்? கேலோனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, வோல்டேஜ் அக்ராஸ் இட் இஸ் V, I is the current flowing through it. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஓம்ஸ்லா அப்ளை பண்ணலாம்ல, V equal to IR. இது வந்து ஒரு ஜென்ரலான எக்ஸ்பிரஷன் தானே, V is equal to IR. R இருக்க இடத்துல நான் இப்போ என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? G. ஸோ I is the current flowing through the galvanometer, V is the voltage across the galvanometer, G is the resistance of the galvanometer. So I can write an expression like this. Okay, right. ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம்ப்பா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி I is the current through the galvanometer, V is the voltage across the galvanometer. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ கரண்ட் அக்ராஸ் த கேலோனோமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணோன்னா கரஸ்பாண்டிங் என்ன ஆகும்? வோல்டேஜ் அக்ராஸ் த கேலோனோமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும் அக்கார்டிங் டு த ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லா இஸ் வேலிட், இட் கேன் பி அப்ளை டு த கேலோனோமீட்டர், ரைட்? ஸோ இப்போ பாருங்கள், சில முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கரண்ட் விச் கேன் பி பாஸ்டு த்ரூ கேலோனோமீட்டர் இஸ் IG. அதாவது கேலோனோமீட்டர் நம்மக்கிட்ட இருக்குது கரெக்டாக? கேலோனோமீட்டரில் நம்ம என்ன பார்த்தோம்? கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண ஸோ கேலோனோமீட்டர் வழியாக போகக்கூடிய கரண்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்? டிஃப்ளெக்ஷனும் கேலோனோமீட்டர் கொடுக்கக்கூடிய டிஃப்ளெக்ஷனும் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பட் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆக முடியும்? நான் கேலோனோமீட்டரை இப்போ நான் கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரேன், டிஃப்ளெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பட் ஒரு பாயிண்டில் என்ன ஆகிடும்? அந்த ரீடிங்கோட எண்டிங் வந்துடும்ல, ரீடிங்கை இப்படி சுற்றிக்கிட்டே வர முடியும் ரீடிங்கு, டிஃப்ளெக்ஷன் அப்படிலாம் பண்ண முடியாதுல்ல. ஸோ என்னென்னா there is a maximum value of current that can be passed through a galvanometer. ஒரு கேலோனோமீட்டருக்குள்ளே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு கரண்ட் தான் அனுப்ப முடியும். அதுக்கு மேலே அனுப்புனீங்கன்னா கேலோனோமீட்டர் டேமேஜ் ஆகிடும், அதுக்கப்புறம் அது யூஸ் பண்ண முடியாது. ஸோ there is a maximum value of current I can pass through the galvanometer. ஸோ என்ன சொல்கிறான் பாருங்கள், maximum value of current which can be passed through the galvanometer is IG. அதுக்கு நான் பேர் என்ன வைக்கிறேன்னா கேபிட்டல் IG இல்லைன்னா ஸ்மால் ஐஜின்னு கூப்பிடலாம். சரி, when this current is passed maximum deflection in galvanometer occurs.
கரெக்டு தானே? இந்த கரண்ட் ஐஜி அனுப்புனீங்கன்னா கேலனோமீட்டர் என்ன பண்ணும்? மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் காட்டும். ஓகே, கால்டு ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் கரண்ட். இந்த ஐஜி கரண்ட்டை நம்ம என்ன கூப்பிடலாம்னா ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன். ஃபுல் ஸ்கேல்னால் அவன் என்ன சொல்ல வரான்? கேலனோமீட்டரில் அந்த டிஃப்ளெக்ஷன் நீடில் வந்து ஃபுல்லாக திரும்பிடுச்சு, ஃபுல்லாக ரொட்டேட் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன், ஸ்கேல் ஃபுல்லாக திரும்பிடுச்சுல்ல. ஸோ ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் கரண்ட். ஸோ கேலனோமீட்டர் வழியாக ஐஜி கரண்ட் அனுப்புனா நம்மளுக்கு ஃபுல்லாக போய் எண்டு வரைக்கும் போயிடும், அதுக்கு மேலே போக முடியாதுல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பைக் ஓட்டிகிட்டு போகிறீங்க, 0லேருந்து 120 km/h தான் போக முடியும். திடீர்னு நீங்கள் ஒரு கட்டத்தில் 120 தாண்டிலாம் போக முடியுமா? போக முடியாதுல்ல, அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல. ஸோ அது மாதிரி தான் விஷயம். ஓகே, ரைட். ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட் கவனிங்க. இஃப் வி பாஸ் கரண்ட் மோர் தென் ஐஜி, இப்போ இஃப் வி பாஸ் கரண்ட் மோர் தென் ஐஜி, இப்போ நான் ஐஜியோட அதிகமாக அனுப்புகிறேன், அப்போ என்ன ஆகும்? கேலனோமீட்டர் வில் கெட் டேமேஜ்ட். திஸ் இஸ் அ ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஆஃப் கரண்ட், ஸ்டாண்டர்ட் வேல்யூ அண்ட் cannot be changed. அதாவது இந்த ஐஜி வேல்யூன்றது இருக்குல்ல, அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான வேல்யூ, அதை வந்து மாற்ற முடியாது. ஒரு கேலனோமீட்டருக்குன்னு ஐஜியோட வேல்யூ என்னது? கான்ஸ்டன்ட். இப்போ எக்ஸாக்டாக ஐஜி அனுப்புனா என்ன ஆகுது? கேலனோமீட்ரு எக்ஸாக்டாக ஐஜி அனுப்புனா ஃபுல் டிஃப்ளெக்ஷன் காட்டுது. ஐஜியோட கிரேட்டர் தென் அனுப்புனா டேமேஜ் ஆகிடும் கேலனோமீட்டரு. பட் ஆனால் ஐஜியோட லெஸ் தென் அனுப்புனா என்ன ஆகும்? இப்போ ஒரு ஸ்பீட் பைக் இருக்குப்பா, 0லேருந்து 90 வரைக்கும் 100 வரைக்கும் காட்ட முடியும்னு வச்சுக்கோங்க. 0லேருந்து 100 வரைக்கும் உங்களோட பைக்கில் இருக்கக்கூடிய ஸ்பீடோமீட்டர் வந்து 0லேருந்து 100 வரைக்கும் காட்ட முடியும். ஓகே, நீங்கள் 100 போனீங்கன்னா 100 காட்டும், 100ஓட கம்மியாக போனீங்கன்னா கம்மியாக தானே காட்டும். இப்போ 50 போகிறீங்க, உங்கள் பைக் என்ன காட்டும்? 50 km/h தான் காட்டும். ஸோ ஐஜி அனுப்புனா ஃபுல் டிஃப்ளெக்ஷன், ஐஜியோட கம்மியாக அனுப்புனீங்கன்னா அதோட கம்மி டிஃப்ளெக்ஷன். ஸோ பட் ஆனால் நம்ம ப்ராப்ளம் சால்விங்கை பொறுத்தவரை இங்கேயே உங்களுக்கு ஒரு இன்ட்டு தந்துடுறேன் பிகினிங்லேயே. நம்ம ப்ராப்ளம் சால்விங்லாம் பண்ணும்போது வி ஆர் ஒன்லி இன்ட்ரெஸ்டட் ஆன் வாட்? ஐஜி கரண்ட். ஐஜி கரண்ட்டை தான் நம்ம தேடி தேடி போவோம் ப்ராப்ளம் சால்விங்கில். ஓகே, ஏன்னா நம்ம பிகினிங்கில் அதை சொல்லிட்டேன், அதை நீங்கள் கேட்சப் பண்ணிக்கோங்க. ஓகே, வி ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் மேக்ஸிமம் ஐஜி கரண்ட் தட் கேன் ஃப்ளோ த்ரூ த கேலனோமீட்டர். அந்த டைமில் தான் சர்க்யூட் அனலைஸ் பண்ணுவோம். ரைட், சரி. இப்போ கவனிங்க, அம்மீட்டர். அம்மீட்டர்ன்றது என்னது? யூஸ் டு மெஷர் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ அ ஒயர். ஒரு ஒயர் வழியாக கரண்ட் போச்சுன்னா அந்த கரண்ட் என்ன வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிக்கிற இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் என்னது? அம்மீட்டர். கரெக்டாக? அம்மீட்டரோட சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போடுவான். இங்கே எப்படி ஜி போட்டானோ அங்கே வந்து ஏ, கேபிட்டல் ஏ யூஸ் பண்ணுவான். இதோ இங்கே தெரியுதா உங்களுக்கு? இட் இஸ் அ கேபிட்டல் ஏ. சரி, இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு ஒயர். இந்த ஒயரில் என்ன ஆகுது? கரண்ட் ஐ ஃப்ளோ ஆகுது. கரண்ட் ஐ இது வழியாக ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த கரண்ட்டை நான் மெஷர் பண்ணணும். இந்த ஒயரில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை மெஷர் பண்ணணும். நான் என்ன பண்ணணும்? என்கிட்ட அம்மீட்டர் இருக்குது. அம்மீட்டர் இருக்குது, நான் அதை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயர் இருக்குல்ல, இந்த ஒயரை நடுவில் கட் பண்ணிடணும். இந்த ஒயரை நடுவில் கட் பண்ணிவிட்டு அம்மீட்டர் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிடணும். ஸோ அதுதான் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஒயர் காமிச்சிருக்கேன்னா, இந்த ஒயரை போகக்கூடிய கரண்ட்டை மெஷர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒயரை கட் பண்ணிவிட்டு நான் இங்கே என்ன ஆட் பண்ணியிருக்கேன்? இந்த ஒயர் தான்ப்பா இது. இந்த ஒயரில் நான் என்ன பண்ணியிருக்கேன்? நடுவில் கட் பண்ணிவிட்டு அம்மீட்டரை போட்டிருக்கேன். இப்போ இந்த அம்மீட்டர் என்ன காட்டும்? கரெக்டான ரீடிங்கை காட்டும். 2 ஆம்பியரா, 3 ஆம்பியரா, 5 ஆம்பியரான்றதை கிளியராக காட்டும். புரியுதா? ஸோ அம்மீட்டரை வந்து நீங்கள் எப்போவுமே எப்படி கனெக்ட் பண்ணணும்னா, எந்த ஒயர் வழியாக நீங்கள் கரண்ட்டை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒயரை கட் பண்ணிவிட்டு அம்மீட்டரை ஜாயின் பண்ணி செக் பண்ணணும். ஸோ தட் இஸ் த பாயிண்ட் யூ நீட் டு டேக் கேர். ஸோ அதே சேம் டைம் அம்மீட்டரோட வேலை என்னது? கரண்ட்டோட வேல்யூ மெஷர் பண்ணி சொல்கிறது. இப்போ வோல்ட் மீட்டர் பார்க்கலாம். வோல்ட் மீட்டர் வந்து யூஸ் டு மெஷர் வோல்டேஜ் ஆர் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வோல்டேஜும் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். வோல்டேஜ்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் வோல்டேஜ், ரெண்டும் ஒன்று தான். இதை பற்றி நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி டீட்டெயிலாக படித்தோம். ஸோ வோல்ட் மீட்டர் இஸ் நத்திங் யூஸ் டு மெஷர் வோல்டேஜ். 2 பாயிண்ட், இப்போ சர்க்யூட்டில் ஏதோ ஒரு 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல, அதை மெஷர் பண்ணணும்னா நான் வோல்ட் மீட்டரை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம். ஸோ யூஸ் டு மெஷர் வோல்டேஜ் ஆர் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் 2 டெர்மினல்ஸ். சர்க்யூட்டில் ஏதோ 2 டெர்மினல் இருக்குது, யூ நீட் டு ஃபைண்ட் த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா. ஸோ இங்கே கவனிங்க, உங்களுக்கு டயக்ராமோட காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஒரு ரெசிஸ்டர். ஓகே, இந்த ரெசிஸ்டரில் திஸ் இஸ் டெர்மினல் 1. நான் 2 டெர்மினல்ஸ்னு சொல்லியிருக்கேன்ல, திஸ் இஸ் டெர்மினல் 1, இது டெர்மினல் 2. இந்த 2 டெர்மினலுக்கு நடுவில் என்ன பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? இந்த டெர்மினல் 1லையும் ஏக்கும் ஐ நீட் டு கனெக்ட் மை வோல்ட் மீட்டர். ஸோ இது என்னோட ரெசிஸ்டர். டெர்மினல் 1க்கும் 2க்கும் நடுவில் ஐ நீட் டு ஃபைண்ட் த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்?
I need to connect the voltmeter. புரியுதா? இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, கரண்ட்டை மெஷர் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒயரை கட் பண்ணிவிட்டு அம்மீட்டரை ஜாயின் பண்ணுறேன். ஆனால் வோல்ட்மீட்டருக்கு நான் என்ன பண்ணுறேன், எந்த பாயிண்ட்ஸுக்கு நான் இது பண்ணணுமோ அந்த 2 பாயிண்ட்ஸை மட்டும் கனெக்ட் பண்ணி என்னோடய வோல்ட்மீட்டரை அட்டாச் பண்ணிடுறேன். ஓகே, இது இட் லுக் சம்திங் பேரலல், ரைட்? இது பேரலாக தானே இருக்குது, ரெசிஸ்டருக்கு பேரலாக தானே வோல்ட்மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எஸ், தட்ஸ் அ பாயிண்ட் டு நோட். இங்கே ஒயரை கட் பண்ணணும் அம்மீட்டரில், இங்கே ஒயரை கட் பண்ணாமல் அந்த 2 டெர்மினலையும் ஜாயின் பண்ணிங்கன்னா அம்மீட்டர்லேருந்து வரக்கூடிய ஒயரை இந்த 2 டெர்மினலுக்கும் ஜாயின் பண்ணியிருக்கேன். தென் ஐ கேன் ஃபைண்ட் இந்த வோல்ட்மீட்டர் என்ன பண்ணணும்னா அந்த ரீடிங் காட்டும் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு, ரைட்டா? ஓகே, குட். ஸோ இப்போ அம்மீட்டர் வோல்ட்மீட்டர் அது எப்படி கனெக்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும் எல்லாம் நமக்கு புரிஞ்சுது. இப்போ அடுத்து என்ன அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறான். என்னென்னா, கேலனோமீட்டரை நம்மளால் என்னவா மாற்ற முடியுமா? கேலனோமீட்டரோட பிரின்சிபல் என்னது, நீங்கள் கரண்ட் அனுப்புனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளோ கரண்ட்டை அனுப்புகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ளெக்ஷன் காட்டும். இவ்வளோ தான் பேசிக்கானது கேலனோமீட்டரில். இந்த கேலனோமீட்டரை யூஸ் பண்ணியே நம்மளால் என்ன பண்ண முடியுமா? ஐ கேன் யூஸ் இட் ஆஸ் அ அம்மீட்டர் அண்ட் வோல்ட்மீட்டர் அப்படின்னு சொல்கிறான். அது எப்படின்றத பார்க்கலாம். சரி, நான் கம்ப்ளீட்லி இது எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்கிறேன்ப்பா. இது ஏன் இப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு நான் உள்ளே போக போகிறதில்ல. பட் கம்ப்ளீட்டாக அதுவே போதும். நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா அதுவே போதும். ஸ்கூல் போர்டு எக்ஸாம்ஸ்க்கும் பெருசாக அதை கேட்க மாட்டான். ஜஸ்ட் யூ நீட் டு நோ த ஐடியா வாட் இஸ் ஹேப்பனிங். ஓகே, ரைட். கவனிங்க, கேலனோமீட்டர் கேன் பி கன்வெர்டட் ஆர் யூஸ்ட் ஆஸ் அம்மீட்டர் அண்ட் வோல்ட்மீட்டர். கேலனோமீட்டர் கேன் பி கன்வெர்டட் ஆர் யூஸ்ட் ஆஸ் அம்மீட்டர் அண்ட் வோல்ட்மீட்டர். ஸோ ஒரு கேலனோமீட்டரை அம்மீட்டராகவும் வோல்ட்மீட்டராகவும் மாற்ற முடியும், யூஸ் பண்ணவும் முடியும். எப்படின்றத பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு கவனிங்க, இது என்கிட்ட இது என்னது, ஒரு கேலனோமீட்டர். இந்த கேலனோமீட்டர் வழியாக இந்த கேலனோமீட்டருக்குன்னு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அது G, கரெக்டாக? இங்கே இந்த கேலனோமீட்டரை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கேலனோமீட்டருக்கு பேரலாக ஒரு ரெசிஸ்டரை ஆட் பண்ண போகிறேன். அந்த ரெசிஸ்டர் பேர் வந்து ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் எஸ்ன்னு பேர் வைக்கிறேன் அதுக்கு. ஓகே, ஸோ ஒரு கேலனோமீட்டரில் பேரலாக நான் ஒரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா அப்போ என்ன ஆகிடும் சொல்கிறான்னா, இந்த செட்டப் இருக்குல்ல, கேலனோமீட்டருக்கு பேரலாக ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன்ல, அது உடனே என்னவா மாறிடுமா, ஒரு அம்மீட்டர். கேலனோமீட்டர் இஸ் தேர், அதுக்கு பேரலாக ஒரு ரெசிஸ்டர் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டால் இந்த என்டையர் செட்டப் என்னவா மாறிடுமா, அம்மீட்டராக மாறிடும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கான ப்ரூஃப்குள்ளே நான் போக போகிறதில்ல. பட் ஆனால் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் நான் ஆட் பண்ணுறேன்ல, ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதோட வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். இட் ஷுட் பி எ லோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, கம்மியாக இருக்கணும். இவ்வளோ தான் ஐடியா. ஓகே, எஸ். முக்கியமாக எப்படின்னா, இந்த கேலனோமீட்டர் இருக்குல்ல, கேலனோமீட்டர் இஸ் ஹேவிங் எ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கேபிட்டல் G. கேபிட்டல் G இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கேலனோமீட்டர். அதோட கம்மியாக இருக்கணும். நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம், ஜியோட வேல்யூவோட எஸ்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கணும், கம்மியாக இருக்கணும். ஓகே, ஸோ எஸ் இஸ் கனெக்டட் இன் பேரலல் வித் கேலனோமீட்டர். ஸோ ஒரு கேலனோமீட்டருக்கு பேரலாக ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அண்ட் ஆல்சோ இட் இஸ் லெஸ் தென் த கேலனோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸோட கம்மியாக இருக்கும்போது நம்மளோட கேலனோமீட்டர் அம்மீட்டராக மாறிடும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ எப்படி கேலனோமீட்டரை வோல்ட்மீட்டராக மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். இது என்னோட கேலனோமீட்டர். இந்த கேலனோமீட்டரை எப்படி வோல்ட்மீட்டராக மாற்றலாம் அப்படின்னா, ஐ நீட் டு கனெக்ட் ரெசிஸ்டன்ஸ் RH. I need to connect a resistance RH series in with galvanometer. இது என்னோட galvanometer. இதுக்கு சீரீஸில் நான் இது என்னோட galvanometerக்கு சீரீஸாக என்ன ஆட் பண்ணியிருக்கேன், இப்படி ஆட் பண்ணால் சீரீஸ் இல்லையா, RH. ஸோ RHன்ற ஒரு ரெசிஸ்டன்ஸை galvanometerக்கு சீரீஸில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் செட்டப் galvanometer சீரீஸில் ஒரு ரெசிஸ்டன்ஸ், இதை சேர்த்து நான் என்ன கூப்பிடலாம், வோல்ட்மீட்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ வோல்ட்மீட்டர் அம்மீட்டரையும் எப்படி கனெக்ட் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ கேலனோமீட்டர் எப்படி வோல்ட்மீட்டராக மாற்றுறதுன்னு, இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இருக்கு இல்லையா, இதோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கணுமா, ரொம்ப ரொம்ப ஹை ரெசிஸ்டன்ஸ். RHன்றது ஹை ரெசிஸ்டன்ஸ். ஸோ RH இஸ் கனெக்டட் இன் சீரீஸ் வித் வாட், கேலனோமீட்டர். ஓகேவா? எஸ். இப்போ இது வந்து நம்மளுக்கு புரியுது எப்படி வந்து கேலனோமீட்டர் உங்கள் கையில் கொடுத்தா அம்மீட்டராகவும் வோல்ட்மீட்டராகவும் மாற்றுவீங்கன்னு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தியரி, அதாவது நான் கிளியராக சொல்லிடுறேன். கேலனோமீட்டர் வந்து மேக்ஸிமம் கரண்ட் எவ்வளோ தூரம் அனுப்பலாம் கேலனோமீட்டரில், IG, கரெக்டாக? அந்த IG கரண்ட் அனுப்புனோன்னா நம்மளுக்கு கரண்ட் என்ன டிஃப்ளெக்ஷன் என்ன ஆகிடும், மேக்ஸிமமாக காட்டும். அந்த சிச்சுவேஷன் அந்த கண்டிஷனில் இருக்கிறத வச்சு தான் நம்ம ப்ராப்ளம் சால்விங் பண்ணுவோம்.
படிக்கிறது நீங்கள் அதோட கம்மி கரண்ட்டை அனுப்புனீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்மி கரண்ட்டு ஐஜியோட கம்மி கரண்ட்டை நீங்கள் கேலனோமீட்டரில் அனுப்புனீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் கம்மியாக காட்டும், அவ்வளோதான். ஐஜி அனுப்புனீங்கன்னா மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் காட்டும். அதுக்கு மேலே அனுப்புனா டிவைஸ் டேமேஜ் ஆகிடும். திரும்ப திரும்ப இந்த பாயிண்ட்டை நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகே, ரைட். ஸோ ஃபஸ்ட்டு தியரி பாருங்கள். கேலனோமீட்டரை வந்து எப்படி அம்மீட்டராக மாற்றுறாங்க அப்படின்றதுக்கான தியரி இது. ஸோ கவனிங்க, கேலனோமீட்டர் டு அம்மீட்டர் நம்ம பார்க்குறோம். ஸோ சர்க்கியூட் ஆஃப் அம்மீட்டர் இஸ் ஷோன். இப்போ நம்ம என்னென்னா இதில் வந்து அம்மீட்டரோட சர்க்கியூட் தான் காமிச்சிருக்கானா வென் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் அக்கர்ஸ். ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன்னா என்னது? வாட் இஸ் மீன் பை ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன்? கேலனோமீட்டர் வழியாக எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகணும்? ஐஜி கரண்ட் ஃப்ளோ ஆகிற கண்டிஷன் பேர் தான் என்னது? ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷனான கண்டிஷன். ஸோ சர்க்கியூட் ஆஃப் அம்மீட்டர் இஸ் ஷோன் வென் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் அக்கர்ஸ். ஸோ இங்கே ஒரு சர்க்கியூட் போட்டிருக்கேன்ல, அது என்ன சர்க்கியூட் அப்படின்னா ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் காட்டும்போது இருக்கக்கூடிய சர்க்கியூட். நான் இந்த சர்க்கியூட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. திஸ் இஸ் அ அம்மீட்டர். ஓகே, சிம்பிளாக நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க, நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. திஸ் இஸ் அ அம்மீட்டர். இந்த அம்மீட்டருக்குள்ளே கரண்ட் என்ன என்ட்ரு ஆகுது? ஐ கரண்ட் என்ட்ரு ஆகி ஐ கரண்ட் வெளில வருது. பேசிக்காக நம்மளுக்கு என்ன காட்டணும்? இந்த அம்மீட்டர் வந்து ஒரு டிஃப்ளெக்ஷன் காட்டணும், எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு ரீடிங்கை காட்டணும். எஸ், ஓகே. இப்போ இந்த அம்மீட்டருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். அம்மீட்டர் எப்படி ஃபார்ம் ஆகும்? ஒரு கேலனோமீட்டருக்கு பேரலாக நான் என்ன பண்ணணும்? ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் எஸ்ஸை ஆட் பண்ணணும். ஒரு கேலனோமீட்டருக்கு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸை பேரலாக ஆட் பண்ணணும். ஆட் பண்ணியிருக்கேனா? ஸோ இதை ஈக்குவல் டுன்னு போட்டிருக்கேன்ப்பா. இந்த அம்மீட்டரை ஈக்குவலன்ட் சர்க்கியூட் இது. இந்த அம்மீட்டரோட ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டை போட்டிருக்கேன். ஸோ ஒரு கேலனோமீட்டருக்கு பேரலாக ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ நான் ஒன்ஸ் அகெயின் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சர்க்கியூட் உங்களுக்கு நான் ட்ரா பண்ணியிருக்கேன்ல, இது எந்த சர்க்கியூட்? ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன். அதாவது கேலனோமீட்டரில் மேக்ஸிமம் கரண்ட் ஐஜி கரண்ட்டு, மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷனுக்கு தேவைப்படக்கூடிய ஐஜி கரண்ட்டை அனுப்பியிருக்கும். ஸோ கவனிங்க, அது கிளியராக தெரியுது பாருங்கள். ஸோ கேலனோமீட்டருக்குள்ளே ஐ கரண்ட் என்ட்ரு ஆகுதா? ஐ கரண்ட் என்ட்ரு ஆகுது. ஐ கரண்ட் என்ட்ரு ஆகிற கரண்ட் என்னவா பிரியுது? 2 கரண்ட்டாக பிரியுது பாருங்கள். அதில் ஒரு கரண்ட் எதுக்கு போகுது? இட் இஸ் என்ட்ரிங் இன்டு ஐஜி. கரெக்டாக கேலனோமீட்டருக்குள்ளே ஒரு கரண்ட் என்ட்ரு ஆகுது, இன்னொரு கரண்ட் வந்து ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் போகுது. ஸோ அம்மீட்டருக்குள்ளே என்ட்ரு ஆகிற கரண்ட் ஐ, உள்ளே போனதுக்கப்புறம் கேலனோமீட்டருக்குள்ளே என்ட்ரு ஆகிற கரண்ட் ஐஜி. மீதி உள்ள கரண்ட்டு ஐ மைனஸ் ஐஜி ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வழியாக போய் ஃபைனலாக திரும்ப ஐயாவே வெளில வந்துடுது. இந்த சர்க்கியூட்டோட ஈக்குவலன்ட் சர்க்கியூட் இது. ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஏன் இதை ஒன்ஸ் அகெயின் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் சொல்கிறோம்? ஏன்னா இந்த கரண்ட்டு பாசிங் த்ரூ த கேலனோமீட்டர் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது? ஐஜி கரண்ட் தான் கேலனோமீட்டருக்குள்ளே என்ட்ரு ஆகுது. புரியுதா இல்லையா? ஐஜிக்குள்ளே என்ன கரண்ட்டுப்பா என்ட்ரு ஆகுது? கேலனோமீட்டருக்குள்ளே ஐஜி கரண்ட் தான் என்ட்ரு ஆகுது. சரி, இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணுங்கள். இங்கே இருக்கு இல்லையா ஐ, இந்த ஐன்றது என்னது? கரண்ட் சென்ட் இன்டு அம்மீட்டர் when full scale deflection occurring in galvanometer. ஸோ கேலனோமீட்டர் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் அக்கர் ஆகும்போது அம்மீட்டருக்குள்ளே சென்ட் பண்ண கரண்ட் இது. ஐஜின்றது என்னது? வாட் இஸ் ஐஜி? ஐஜி இஸ் த கரண்ட் ஃபார் மேக்ஸிமம் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன். ஐ இஸ் என்னது? ஐன்றது அம்மீட்டருக்குள்ளே என்ட்ராகின கரண்ட்டு. அந்த கேலனோமீட்டரில் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் காட்டணும் அப்படின்னா அம்மீட்டருக்குள்ளே ஐன்ற கரண்ட் என்ட்ராகணும். கேலனோமீட்டரில் ஐஜி கரண்ட் என்ட்ராகணும்னா ஐன்ற கரண்ட் அம்மீட்டருக்குள்ளே என்ட்ராகணும். அதுதான். சரி, இப்போது இந்த ஐஜின்றது என்னது? கரண்ட் அக்ராஸ் த கேலனோமீட்டர் டியூரிங் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன். புரியுதா? நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? கேலனோமீட்டர் வழியாக ஐஜி கரண்ட் போகுது. அப்போ அதுக்கு அக்ராஸில் இருக்க வோல்டேஜ் என்னது? வாட் இஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் இட்? கேன் ஐ கால் இட் அஸ் விஜி? கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த கேலனோமீட்டர் என்னது? ஐஜி. ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் கேலனோமீட்டர் நான் என்ன சொல்லலாம்? விஜின்னு சொல்லாமல் சொல்லக்கூடாதா? சொல்லலாம் இல்லையா? ஸோ இப்போ கவனிங்க, இப்போ வாட் இஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் கேலனோமீட்டர்? விஜி. கரண்ட் அக்ராஸ் த கேலனோமீட்டர் இஸ் ஐஜி. இப்போ இந்த இது ஒரு ரெசிஸ்டர் இல்லையா? கேலனோமீட்டர் ஹேவிங் எ ரெசிஸ்டன்ஸ் ஜி. ஸோ இந்த ரெசிஸ்டரும் எப்படி இருக்குது? பேரலாக இருக்குது. ஸோ 2 ரெசிஸ்டர் பேரலில் இருந்துச்சுன்னா they have same potential difference. கரெக்டாக இல்லையா? they have same voltage. When the 2 resistors are in series parallel, voltage is same. So கவனிங்க, so what is the voltage across here? Voltage across இங்கே என்ன வரும்? So voltage across VG என்னன்னா IG into G. V is equal to IR அப்ளை பண்ணுறேன்ப்பா. What is the voltage across here? VG is equal to current flowing through it into the resistance. Okay,
இந்த இந்த வோல்டேஜ் வந்து எதுக்கு ஈக்குவல்? வோல்டேஜ் அக்ராஸ் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ். வாட் இஸ் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ்? I minus Ig into S. புரியுதா? ஸோ இங்கே வந்து ரெண்டு பேருக்குமே சேம் வோல்டேஜ் பிகாஸ் தே ஆர் இன் parallel. ஸோ Vg is equal to, this is a common voltage between both Ig into G, I minus Ig into S. ஸோ இதை நம்ம சொல்ல முடியும். இப்போது எதுக்கு இதை நம்ம முக்கியமாக பார்க்குறோன்னா ப்ராப்ளம் சால்விங்கில் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் தான் தேவைப்படும். ஓகே, ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம கொஷின் சால்வ் பண்ணும்போது பார்க்கலாம். ஜஸ்ட் யூ நீட் டு நோ திஸ். ஓகே, இப்போ நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா கேலோனோமீட்டர் வந்து வோல்ட் மீட்டராக மாற்றுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் வந்து கேலோனோமீட்டர் நம்ம வோல்ட் மீட்டராக மாற்றுறோம். ஸோ சிமிலர் டு அம்மீட்டராக எப்படி மாற்றணுமோ அது மாதிரி. ஸோ சர்க்யூட் ஆஃப் வோல்ட் மீட்டர் இஸ் ஷோன் when full scale deflection occurring in galvanometer. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து கீழே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சர்க்யூட் காமிச்சிருக்கேன். இந்த சர்க்யூட் வந்து என்னென்னா ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன், அதாவது கேலோனோமீட்டர் வழியாக ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் நடக்கும்போது இருக்கக்கூடிய கண்டிஷன். ஓகே, ஸோ அதை அந்த டயக்ராம் போட்டிருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட வோல்ட் மீட்டர். கரெக்டாக, திஸ் இஸ் அவர் வோல்ட் மீட்டர். இது வந்து ஒயர்ஸ் கனெக்டிங் த வோல்ட் மீட்டர். ஸோ இந்த வோல்ட் மீட்டருக்குள்ளே என்ன இருக்கும்? ஸோ வோல்ட் மீட்டருக்குள்ளே நம்மளுக்கு வந்து ஒரு கேலோனோமீட்டர் இருக்கும், சீரீஸில் ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பார்க்குற இது வந்து என்னது? கேலோனோமீட்டர் ஷோயிங் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன். இப்போ கேலோனோமீட்டர் வழியாக ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் இருக்கணும் அப்படின்னா கேலோனோமீட்டர் வழியாக என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகணும்? நம்மளுக்கு ஐஜின்ற கரண்ட் ஃப்ளோ ஆகணும். கரெக்டாக? சரி, இது வந்து நம்மளோட வோல்ட் மீட்டர். இந்த வோல்ட் மீட்டருக்குள்ளே நான் என்ன கரண்ட் அனுப்புகிறேன்? ஐஜி கரண்ட் அனுப்புகிறேன். ஸோ என்டையர் சர்க்யூட்டை ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த சர்க்யூட்னு எழுதலாமா? இந்த சர்க்யூட்டை ஈக்குவல் டு திஸ் ஒன் ஐ கேன் ரைட். ஸோ வோல்ட் மீட்டருக்குள்ளே என்கிட்ட ரெண்டு காம்பனண்ட் இருக்குது, ஒன்று கேலோனோமீட்டர், இன்னொன்று ஹை ரெசிஸ்டன்ஸ். ஸோ நம்மளுக்கு கேலோனோமீட்டரில் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் வரும்போது இருக்கக்கூடிய சர்க்யூட். ஸோ ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் வரணும்னா வோல்ட் மீட்டர் வழியாக நான் என்ன கரண்ட் அனுப்பணும்? ஐஜின்ற கரண்ட் அனுப்புனா தான் கேலோனோமீட்டர் வில் ஷோ ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன். ஓகே, நீங்கள் வந்து அம்மீட்டர் கேஸையும் இதையும் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இங்கே வந்து கேலோனோமீட்டர் வந்து ஹை ரெசிஸ்டன்ஸோட சீரீஸில் இருக்குது. ஸோ நான் ஐஜி அனுப்புனா தான் நான் அனுப்புகிற கரண்ட்டே வோல்ட் மீட்டருக்குள்ளே நான் அனுப்புகிற கரண்ட்டே ஐஜி கரண்ட்டாக இருந்தால் தான் எனக்கு ப்ராப்பராக ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் வரும் கேலோனோமீட்டரில். ஓகே, ரைட். இப்போ ஐஜின்றது என்னது? கரண்ட் சென்ட் அக்ராஸ் த கேலோனோமீட்டர் டியூரிங் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் இன் கேலோனோமீட்டர். கரெக்ட் தானே? IG is the current sent across what? Voltmeter. சரி, அதுக்கப்புறம் கவனிங்க, இது வந்து கரண்ட் வந்து வோல்ட்மீட்டருக்குள்ளே அனுப்புகிறேன். ஸோ திஸ் இஸ் அவர் சர்க்யூட். இப்போ இந்த கேலோனோமீட்டருக்கு வழியாக என்ன ஆகுது? கேலோனோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் என்னது? கேபிட்டல் G. ஸோ வாட் இஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் த கேலோனோமீட்டர்? VGன்னு சொல்லலாமா? ஸோ கேலோனோமீட்டர் வோல்டேஜ் அக்ராஸ் த கேலோனோமீட்டர் வந்து ஐம் கோயிங் டு கால் இட் அஸ் VG. அதே மாதிரி வோல்டேஜ் அக்ராஸ் RH என்னது? கரெக்டாக VHன்னு கூப்பிட்றேன். ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் கேலோனோமீட்டர், வோல்டேஜ் அக்ராஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ், கேன் ஐ கால் இட் அஸ்? ஸோ நம்மளுக்கு என்னென்னா VGயோட வேல்யூ என்ன வரும்? VGயோட வேல்யூ ஐ வில் கெட் அஸ் வாட்? கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். VG இஸ் நத்திங் பட் IG இன்ட்டு கேபிட்டல் G. ஏன்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டர் மாதிரி தான் பார்க்கணும் கேலோனோமீட்டரை. கேலோனோமீட்டருக்குள்ளே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது G. ஸோ ஓம்ஸில் அப்ளை பண்ணால் V is equal to I into R. அதே மாதிரி இதுக்கும் என்ன பண்ணலாம்? கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இட் இஸ் IG. ஸோ VH is equal to IG into RH. ஸோ VG is equal to IG into G, VH is equal to IG into RH. கரெக்டாக இல்லையா? சரி, இப்போ இந்த டேர்ம்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்கள். VG is the voltage across galvanometer during full scale deflection. அதாவது ஒரு ஃபார்முலா நம்ம படிக்கிறோம், அந்த ஒரு ஃபார்முலாவில் இருக்க டேர்ம்ஸ் வந்து நம்மளுக்கு வெரி கிளியர் கட்டாக என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ VGன்றது என்னது? வோல்டேஜ் அக்ராஸ் த கேலோனோமீட்டர் when full scale deflection occurs in galvanometer. அதே மாதிரி VHன்றது என்னது? வோல்டேஜ் அக்ராஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ் when galvanometer showing full deflection. அதாவது ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் காட்டும் போது இருக்கக்கூடிய வோல்டேஜ். புரியுதா? ஸோ இப்போ பாருங்கள், what is the voltage across galvanometer? Galvanometer is made of what? Galvanometer is made of, voltmeter is made of galvanometer and high resistance. கரெக்டா? ஸோ இதோட வோல்டேஜை நான் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் வோல்டேஜ் இந்த கேலோனோமீட்டர். அதாவது இந்த கேலோனோமீட்டருக்கு அக்ராஸில் இருக்க வோல்டேஜ் இஸ் நத்திங் பட் வாட்? VG ப்ளஸ் VH. கரெக்டாக இல்லையா? அதை தான் இங்கே எழுதியிருக்கேன்.
V is equal to Vg plus Vh. இதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா டோட்டல் வோல்டேஜ் அக்ராஸ் கேலனோமீட்டர். கரெக்டாக இல்லையா? வோல்ட் மீட்டர் இஸ் பேஸ்ட் பில்ட் ஆஃப் டூ, ஒன்று கேலனோமீட்டர் இன்னொன்று ஹை ரெசிஸ்டன்ஸ். இவங்களோட வோல்டேஜ் தான் என்னது வோல்டேஜ் அக்ராஸ் கேலனோமீட்டர். நல்லா கவனிங்க, இந்த ரீடிங் இந்த Vg ப்ளஸ் Vh இருக்குல்ல, இதை தான் என்ன பண்ணும் கேலனோமீட்டர் ரீடிங் காட்டும். பிகாஸ் தட் இஸ் த வோல்டேஜ் இந்த கேலனோமீட்டர். ஸோ V is equal to Vg plus Vh ன்னு சொல்லலாம். இதில் Vன்றது என்னது? Vன்றது என்னதுப்பா? This is a voltage across voltmeter. இந்த ரீடிங் தான் என்ன பண்ணும், இந்த வோல்டேஜ் தான் நம்மளுக்கு வந்து இதில் காட்டும். இதில் வோல்ட்மீட்டர் ரீடிங்கில் காட்டும். ஓகே, ஸோ இதில் இந்த ரீடிங்கில் வர்றது வந்து இந்த V தான். ஸோ V is equal to Vg plus Vh. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோட்டல் வோல்டேஜ் அக்ராஸ் த வோல்ட்மீட்டர் டியூரிங் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன். FSTனா ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன். ஸோ இதை நம்ம வந்து டோட்டல் வோல்டேஜ் அக்ராஸ் த வோல்ட்மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நம்ம எந்த கேஸை படிக்கிறோம், ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் அப்போ இருக்கக்கூடிய வோல்டேஜ். அதனால தான் லாஸ்ட்டாக என்ன போட்டிருக்கேன், ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் போட்டிருக்கேன். சரி, இன்னொரு பாயிண்ட்டை கவனிங்க. இதையே நம்ம வேறு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் த மேக்ஸிமம் ரீடிங் ஆஃப் வோல்டேஜ் மெஷர்ட் பை வோல்ட்மீட்டர். திஸ் இஸ் த மேக்ஸிமம் ரீடிங் ஆஃப் வோல்டேஜ் மெஷர்ட் பை வோல்ட்மீட்டர். ஏன் இதை மேக்ஸிமம் வோல்டேஜ் மெஷர்ட் பை வோல்ட்மீட்டர்னு சொல்கிறான்? ஒன்று இது மாதிரி புரிஞ்சுக்கலாம், டோட்டல் வோல்டேஜ் அக்ராஸ் த வோல்ட்மீட்டர் டியூரிங் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் அப்படி புரிஞ்சுக்கலாம். இல்லைனா இன்னொரு விதம் எப்படி புரிஞ்சுக்கலாம், இந்த வோல்டேஜ் தான் அந்த ரீடிங்காக காட்டும். இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்கள். இந்த வோல்டேஜை நம்ம சொல்கிறோம்ல, இந்த வோல்டேஜ் தான் அந்த வோல்ட்மீட்டர் ரீடிங்காக காட்டும். ஸோ மேக்ஸிமம், ஏன் இதை மேக்ஸிமம் சொல்கிறேன், எதுக்கு இதை மேக்ஸிமம் ரீடிங் சொல்கிறேன்? பிகாஸ் இங்கே நம்மளுக்கு ஃப்ளோ ஆகுறது என்னது, மேக்ஸிமம் கரண்ட் தட் கேன் பி பாஸ் டு த கேலனோமீட்டர். இதுக்கு மேலே அதிக கரண்ட்டு கேலனோமீட்டர் வழியாக பாஸ் ஆக முடியாது. ஐஜியோட அதிக கரண்ட் அனுப்புனீங்கன்னா என்ன ஆகும், கேலனோமீட்டர் வில் பி டிஸ்டர்ப். ஸோ அதிக கரண்ட் அனுப்பக்கூடியதுனால இதுதான் அதிகமான வோல்டேஜும் கூட தட் த கேலனோமீட்டர் கேன் மெஷர். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஐஜி இஸ் த மேக்ஸிமம் கரண்ட் தட் கேன் பி சென்ட் த்ரூ த வோல்ட்மீட்டரும் சரி கேலனோமீட்டரும் சரி, ஏன்னா தே ஆர் இன் சீரீஸ். ஸோ நான் இது வழியாக என்ன கரண்ட் அனுப்புகிறேன், வோல்ட்மீட்டர் வழியாக ஐஜி. இந்த ஐஜி கரண்ட் எது வழியாக பாஸ் ஆகுது, எக்ஸாக்டாக கேலனோமீட்டர் மேலே. இதோட நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா கேலனோமீட்டர் டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் த மேக்ஸிமம் கரண்ட் தட் கேன் பி சென்ட் த்ரூ த galvanometer. At the same time this is the maximum voltage that can be measured by the galvanometer. So maximum measured na enadhu, maximum reading அப்படினு சொல்றேன். So maximum reading of voltage measured by voltmeter அப்படினு நம்மால சொல்ல முடியும். So V is equal to Vg plus Vh இல்லையா? So Vg ன்றது என்னது, இது Vh ன்றது இந்த எக்ஸ்பிரஷன். So ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன், I am getting this one. So இந்த ஒரு ஈக்குவேஷனை நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா Ig is the current passed through the galvanometer during full scale deflection. G is the resistance and RH in the high resistance oda values. But V ன்றது என்னது, V is the sum of voltage across galvanometer and high resistance, which is nothing but the total maximum voltage that can be measured by a voltmeter. இந்த V ன்றது என்னது, maximum voltage that can be measured by the voltmeter, right? சரிப்பா. ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் போகலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை நீங்கள் எழுதி நீட்டாக வச்சுக்கோங்க, என்னென்ன டேர்ம்ஸுன்றது புரிஞ்சுக்கோங்க. புரியலனா பின்னாடி போய் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகலாம். ஓகே குட். இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள், கேலனோமீட்டர் ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 50 ஓம். ஸோ ஒரு கேலனோமீட்டருக்கு 50 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அண்ட் இட்ஸ் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் கரண்ட் இஸ் 50 மியூ ஏ அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது 50 மைக்ரோ ஆம்பியர் இல்லையா? அதாவது ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் அப்போது எவ்வளோ கரண்ட் தேவைப்படுதா, 50 மியூ ஏ தேவைப்படுதா. ஸோ வாட் ரெசிஸ்டன்ஸ் ஷுட் பி ஆடட் ஸோ தட் த அம்மீட்டர் கேன் ஹாவ் அ ரேஞ்ச் ஆஃப் 0 to 5 மில்லி ஆம்பியர். அதாவது வாட் ரெசிஸ்டன்ஸ் ஷுட் பி ஆடட். ஸோ நம்ம வந்து ஒரு கேலனோமீட்டர் இருக்கு இல்லையா, ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்கான், ஜியும் ஐஜியும் கொடுத்துருக்கான். இது எப்படி நீங்கள் அம்மீட்டராக மாற்றுவீங்க, அதுக்கு எவ்வளோ கரண்ட்டு, எனக்கு வந்து அதிகபட்சம் எவ்வளோ கரண்ட் அனுப்பலாமா, 5 மில்லி ஆம்பியர் கரண்ட் அனுப்பலாமா. ஸோ அதுக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். ஸோ பேசிக்காக அவன் ஒரு கேலனோமீட்டரை அம்மீட்டராக மாற்றுறான். ஸோ பேசிக்காக அவன் என்ன ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணணும், ஒரு லோ ரெசிஸ்டன்ஸை கேலனோமீட்டருக்கு பேரலாக ஆட் பண்ணணும், ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ இது வந்து ஜி ஐஜி கொடுத்துருக்கான். ஸோ மியூவை வந்து நம்ம 10⁻⁻a அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இல்லையா. இப்போ நம்மளுக்கு வந்து அம்மீட்டர் இருக்குது, அம்மீட்டருக்குள்ளே என்ன ஆகுது, கரண்ட் ஐ அனுப்புகிறோம். ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட ஃபிகர்ப்பா. என்ன ஃபிகர் இது, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, அதாவது நம்ம ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் இருக்கக்கூடிய சர்க்யூட் இது. ஸோ ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷனுக்கு அம்மீட்டருக்குள்ளே அனுப்புகிற கரண்ட் என்னது, ஐ. ஸோ ஐ கரண்ட் வந்து
கேலனோமீட்டர் பேரல் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த எஸ்ஸோட வேல்யூ தான் கேட்குறான். ஸோ இங்கே என்னென்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியுது கேலனோமீட்டர் வந்து இப்போ ஒரு அம்மீட்டர் க்ரியேட் பண்ண போகிறான்ல, அந்த அம்மீட்டர் வந்து 0லேருந்து 5 மில்லி ஆம்பியர் வரைக்கும் மெஷர் பண்ணணுமா. சரி, இவன் க்ரியேட் பண்ணுற அம்மீட்டரில் 0லேருந்து 5 மில்லி ஆம்பியர் வரைக்கும் இவன் க்ரியேட் பண்ணணும். அப்போ மேக்ஸிமம் கரண்ட் எவ்வளோ? See, this is the maximum current that can be sent into the galvanometer, அது அம்மீட்டர். ஸோ அம்மீட்டர் வழியாக ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் வரும்போது அனுப்புகிறோம்ல ஒரு கரண்ட்டு, அதுதான் மேக்ஸிமம் கரண்ட் தட் கேன் பி சென்ட் இன் டு த அம்மீட்டர். ஸோ கேலனோமீட்டருக்கு ஐஜி கரண்ட் போகுதுல்ல, அந்த டைமில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் கரண்ட் தான் என்னது, இந்த ஐ அம்மீட்டர் வழியாக அனுப்புறது. ஸோ இந்த ஐயோட வேல்யூ என்னவாக இருக்கணும், இந்த அம்மீட்டர் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ மெஷர் பண்ணணும்னு சொல்கிறோம், 5 மில்லி ஆம்பியர், கரெக்ட். ஸோ ஐயோட வேல்யூ நம்ம இங்கே என்ன எடுத்துக்கணும், 5 மில்லி ஆம்பியர் தான் எடுத்துக்கணும். இப்போ புரியுதா, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ I = 5 மில்லி ஆம்பியர், மில்லின்றது 10⁻³ ஸோ ஃபைனலாக எஸ்ஸோட வேல்யூ கேட்டிருக்கான். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது என்னது, இது நம்மளோட ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் சர்க்யூட். திஸ் இஸ் த மேக்ஸிமம் கரண்ட் தட் கேன் பி சென்ட் த்ரூ த அம்மீட்டர். ஸோ அதுபடி பார்க்கும்போது எஸ்ஸு நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபார்முலா தான், ரைட். ஸோ இது எல்லாமே என்னது ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷனில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் அண்ட் சர்க்யூட்ஸ் இது. ஓகே, இப்போ இது வோல்ட் மீட்டருக்கான சர்க்யூட், அதோட ஈக்குவேஷன் நம்ம டிரைவ் பண்ணது தான், நான் ரிசல்ட்ஸை மட்டும் எழுதியிருக்கேன். ஓகே ரைட். ஸோ வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபைனலி எனக்கு என்ன கிடைக்குது, அப்ராக்சிமேட்லி 0.5 ஓம் அப்படின்றது எனக்கு ஆன்சராக கிடைக்குது. ஸோ ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் 0.5 ஆம்பியர் 5 ஓம் இருந்தால் போதும். இட் ஷுட் பி கனெக்டட் இன் பேரலல் வித் கேலனோமீட்டர். எவ்வளோ கரண்ட் மெஷர் பண்ண அதிகபட்சம் 5 மில்லி ஆம்பியர் கரண்ட் மெஷர் பண்ண தேவைப்படக்கூடியது. ஓகே ரைட். சரி, இப்போ அடுத்து கவனிங்க, அடுத்த ப்ராப்ளம். ஸோ அண்ட் அம்மீட்டர் கேலனோமீட்டர், திரும்பவும் அதே மாதிரி ஒரு கேலனோமீட்டர். கேலனோமீட்டர் ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 50 ஓம். ஸோ ஒரு கேலனோமீட்டர் நம்மக்கிட்ட இருக்குது, அதுக்கு 50 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் அப்போ எவ்வளோ கரண்ட் தேவைப்படுது, இங்கேயும் 50 மைக்ரோ ஆம்பியர். வாட் ரெசிஸ்டன்ஸ் ஷுட் பி ஆடட் டு இட் ஸோ தட் இட் கேன் ஹாவ் அ ரேஞ்ச் ஆஃப் 5 வோல்ட். 0லேருந்து 5 வோல்ட், புரியுதா, 0லேருந்து 5 வோல்ட் வரைக்கும் அந்த வோல்ட் மீட்டரால் மெஷர் பண்ணணும். இப்போ நம்மக்கிட்ட ஒரு கேலனோமீட்டர் இருக்குது, மேக்ஸிமம் 50 மியூஏ கரண்ட்டாக ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷனுக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 50 ஓம். இதை நம்ம வந்து வோல்ட் மீட்டரை மாற்ற போகிறோம். அதுக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும், ஸோ இது நம்மளோட வோல்ட் மீட்டர். வோல்ட் மீட்டரை நம்ம க்ரியேட் பண்ணோம்னா கேலனோமீட்டருக்கு சீரீஸில் ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான் இங்கே கொஸ்டினில் கேட்குறான். வாட் இஸ் RH அப்படின்னு கேட்குறான். ஓகே, ஸோ இது ஒன்ஸ் அகேன் இது வந்து ஃபுல் ஸ்கேல் கேலனோமீட்டர் வந்து ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் காட்டும்போது இருக்கக்கூடிய சர்க்யூட் இது. ஓகே, ஸோ இந்த Vன்றது தான் என்னது, அதாவது கேலனோமீட்டர் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் காட்டும்போது இருக்கக்கூடிய வோல்டேஜ் தான் என்னது, இந்த வோல்டேஜ் தட் வோல்ட் மீட்டர் கேன் மெஷர். கரெக்டாக இது நம்ம தியரியில் பார்த்தோம்ல. ஸோ V இஸ் த மேக்ஸிமம் வோல்டேஜ் த வோல்ட் மீட்டர் கேன் மெஷர். ஸோ ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம டிரைவ் பண்ண ஃபார்முலா, திஸ் ஃபார்முலா. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கான், RH கேட்டிருக்கான். ஸோ RH மட்டும் வெளில எடுத்திங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஒன். ஸோ வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ Vன்றது என்னது, மேக்ஸிமம் எவ்வளோ 5 வோல்ட்டு, ஐஜியோட வேல்யூ, ஜியோட வேல்யூ, ஐஜியோட வேல்யூலாம் போடுங்க. யூ வில் கெட் ஆன்சர் approximately you will get answer as 100 into 10⁻³ ohm, which is 10⁵ ohm. Okay, yeah, good. So இப்போ நம்ம அடுத்த ப்ராப்ளம் போலாம்பா. So what is the value of shunt which passes 50% of main current through the galvanometer of 99 ohm? What is the value of shunt which passes 10% of main current through the galvanometer of 99 ohm? So galvanometer resistance கொடுத்துருக்கான். இப்போ என்ன கேட்குறான்னா, நம்ம எந்த வேல்யூ ஆஃப் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு 10% ஆஃப் த மெயின் கரண்ட் கேலனோமீட்டர் வழியாக போகும் அப்படின்னு கேட்குறான். இப்போ நம்ம எப்போ இந்த வார்த்தை ஷண்ட்டுன்னு யூஸ் பண்ணுவோம், ஷண்ட்டுன்ற வார்த்தை வந்து அம்மீட்டருக்கு, ஹை ரெசிஸ்டன்ஸ்ன்ற வார்த்தை வோல்ட் மீட்டருக்கு யூஸ் பண்ணுவோம். இங்கே ஷண்ட்டுன்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா இது என்னது, இது ஒரு அம்மீட்டர் சர்க்யூட். ஸோ நம்மளுக்கு அம்மீட்டர் சர்க்யூட் தெரியும், கரண்ட்டை உள்ளே அனுப்புகிறோம், ஐஜியாகவும் I - ஐஜியாகவும் பிரியும். ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகக்கூடிய கரண்ட் வந்து I - IG, கரெக்டாக. இப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்குறான். இங்கே முக்கியமான வார்த்தை என்னென்னா, மெயின் கரண்ட். ஒரு மெயின் கரண்ட் அனுப்புகிறான்னா அதில் 10% வந்து கேலனோமீட்டர் வழியாக போகுது அப்படின்றானா, அதுக்கு வாட் இஸ் த எஸ் வேல்யூ அப்படின்னு கேட்குறான். இங்கே மெயின் கரண்ட்டுன்றது இதை நம்ம தியரி படிக்கும் போது நான் சொல்லலை, நோட் பண்ணிக்கோங்க.
இந்த மெயின் கரண்ட்டுன்ற வார்த்தை என்னென்னா திஸ் இஸ் த மெயின் கரண்ட். இந்த ஐ இருக்குல்ல, இதுதான் மெயின் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த கரண்ட்டு தான் நம்ம கேலனோ அம்மீட்டருக்குள்ளே அனுப்புகிறோம்ப்பா. கரெக்டாக இல்லையா? இந்த கரண்ட் தான் நான் அம்மீட்டருக்குள்ளே அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ திஸ் இஸ் த கரண்ட் சென்ட் த்ரூ த அம்மீட்டர்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள். அது பேர் என்ன பேர் வச்சுருக்கான்னா கூப்பிட்றான் அப்படின்னா மெயின் கரண்ட் சென்ட் டு அம்மீட்டர். திஸ் இஸ் த மெயின் கரண்ட் சென்ட் டு அம்மீட்டர் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ புரியுது இல்லையா? இப்போது ஐஜி வந்து 10% ஆஃப் த மெயின் கரண்ட். இது மெயின் கரண்ட், அதில் 10%. ஸோ கொஷினில் கொடுத்தபடி ஐஜியை நான் என்ன பண்ணியிருக்கேன், 10% ஆஃப் ஐ, தட் இஸ் 10% ஆஃப் மெயின் கரண்ட். இப்போ 10% நான் ரிமூவ் பண்ணும்போது என்ன பண்ணணும், 10/100. ஸோ ஐ வில் கெட் 0.1 ஐ, 0.1 ஐ அப்படின்னு எழுதலாமா? சரி, இப்போ ஐஜியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 0.1 ஐன்னு தெரியுது. ஜியோட வேல்யூ கொடுத்துறேன். இப்போ எஸ் கேட்குறான். ஸோ நம்ம ஃபார்முலாஸ் எடுத்துக்கோங்க. சரி, ஒன்ஸ் அகேன் நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம வந்து அந்த ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் சர்க்யூட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது வரைக்கும் இல்லையா? ஸோ இங்கே வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஐ கேன்சல் ஆகிடும் ரெண்டு பக்கமும். ஃபைனலி எஸ் இஸ் ஈக்குவல் டு 0.1, 0.9 ஜின்னு வரும். ஸோ 1/9 இட் வில் கம், மல்டிப்ளை பை 10 டிவைடட் பை 10 பண்ணிங்கன்னா 1/9. ஃபைனலி வில் கெட் ஆன்சர் as 11 ohm. ஓகே, இப்போ நம்ம அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, இந்த ப்ராப்ளம் பாருங்கள். A galvanometer having a resistance of 9 ohm is shunted by a wire. A galvanometer having a resistance of 9 ohm is shunted by a wire of resistance 2 ohm. If the total current is 1 ampere, the part of it passing through the shunt will be. அதாவது நீங்கள் எப்போல்லாம் இந்த ஷண்ட்டுன்ற வார்த்தை கேட்குறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் என்ன எடுத்துக்கணும், அவன் அம்மீட்டரை பற்றி பேசுகிறான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கேலனோமீட்டர் ஹேவிங் எ ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஜியோட வேல்யூ வந்து 9 ohm இஸ் ஷண்டட் பை அ ஒயர். ஸோ ஒரு ஒயரால் ஷண்ட் பண்ணுறான். சரி, ஒரு ஒயருக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், மறந்துடக்கூடாது. அவன் வந்து கேலனோமீட்டரை வந்து ஷண்டட் பை அ ஒயர்னு கொடுத்துருக்கான். ஒயர் இஸ் ஆல்சோ ஹேவிங் எ ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஒரு ரெசிஸ்டரால் தான் அவன் என்ன பண்ணுறான், ஷண்ட் பண்ணுறான், விச் வில் கிரியேட் வாட், அம்மீட்டர். ஸோ ஒரு கேலனோமீட்டரை பேரலாக ஷண்ட் பண்ணுறான், வி வில் கெட் அ அம்மீட்டர். அதில் வந்து டோட்டல் கரண்ட் 1 ஆம்பியர் வந்து எவ்வளோ வந்து ஷண்ட் வழியாக போகும் அப்படின்னு கேட்குறான். ஸோ இதுதான் நம்மளோட சர்க்யூட்லையா. ஸோ ஐன்றது நம்ம என்ன கூப்பிட்டோம், மெயின் கரண்ட் ஆர் கரண்ட் பாஸ்ட் த்ரூ த அம்மீட்டர் ஃபார் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் இந்த ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் இந்த கேலனோமீட்டர். இப்போ என்ன கூப்பிட்றான் அப்படின்னா இந்த ஐ கரண்ட்டை தான் அவன் என்ன, இந்த ஐயை தான் அவன் என்னென்னு கூப்பிட்றான்னா டோட்டல் கரண்ட் அப்படின்னு கூப்பிட்றான். அந்த ஐயோட வேல்யூ தான் அவன் என்ன சொல்கிறான், டோட்டல் கரண்ட் அப்படின்னு இந்த கொஷினில் கொடுத்துருக்கான். ஸோ ஐ கரண்ட்டை அனுப்புகிறான், அதில் ஐஜியாவும் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷனுக்கு அனுப்புகிறான், மீதி வந்து கரண்ட் இப்படி வந்துடுது. ஸோ எவ்வளோ கரண்ட் வந்து ஷண்ட் வழியாக வருதுன்னு கேட்குறான். ஸோ ஐ மைனஸ் ஐஜி தான் இங்கே கொஸ்டின், பிகாஸ் ஐ மைனஸ் ஐஜி தான் ஷண்ட் வழியாக வருது. ஸோ இது எப்படி இந்த ப்ராப்ளம் பண்ணுறதுன்றதை பாருங்கள். ஜி கொடுத்துட்டா, எஸ் கொடுத்துட்டா. ஸோ இது ஒயர் தான் ஷண்ட் பண்ணியிருக்கான், அந்த ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் 2 ohm. ஓகே, ஸோ ஐயோட வேல்யூ வந்து என்னது, டோட்டல் கரண்ட் பாசிங் த்ரூ த அம்மீட்டர், தட் இஸ் சென்ட் வந்து என்னது 1 ஆம்பியர். ஸோ ஐ மைனஸ் ஐஜி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனான ஐஜி கேபிட்டல் ஜி ஈக்குவல் டு ஐ மைனஸ் ஐஜி இன்ட்டு எஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதில் வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஜியோட வேல்யூ 9, ஐயோட வேல்யூ 1, எஸ்ஸோட வேல்யூ 2. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், யூ ஜஸ்ட் மல்டிப்ளை திஸ் வேல்யூஸ் இன்சைட். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 9/2 ஐஜி. ஸோ இந்த 2 கீழே கொண்டு வந்துடுறேன், 9/2 ஐஜி 1 மைனஸ் ஐஜின்னு வருது. ஃபர்தராக இதை ரீரைட் பண்ணுறேன், இந்த ஐஜி இந்த சைடு கொண்டு வந்தால் ஃபைனலாக வில் கெட் திஸ் ஒன். ஸோ ஐஜியோட வேல்யூ என்ன கிடைக்குது நம்மளுக்கு, ஐஜியோட வேல்யூ வந்து 2/11. ஐஜியோட வேல்யூ 2/11 ஆம்பியர் கிடைக்குது. நம்மளுக்கு தேவையானது என்னென்னா ஐ மைனஸ் ஐஜி தான் வேணும். ஸோ ஆல்ரெடி ஐயோட வேல்யூ 1, ஐஜியோட வேல்யூ வந்து 2/11. ஸோ இதில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும், 0.8 ஆம்பியர். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் ப்ராப்ளம். ஓகே, ரைட்ப்பா. ஸோ இப்போ அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் பார்க்கலாம். லெட்ஸ் see எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்றத பாருங்கள். டிஃப்ளெக்ஷன் இன் அ மூவிங் காயில் கேலனோமீட்டர் ஃபால்ஸ் ஃப்ரம் 50 divisions to 10 divisions. ஓகே, டிஃப்ளெக்ஷன் இன் அ மூவிங் காயில் கேலனோமீட்டர். டிஃப்ளெக்ஷன்றது என்னது, நம்ம என்ன படித்தோம், இப்போ மூவிங் காயில் கேலனோமீட்டர் பற்றி பேசுகிறோம். மூவிங் காயில் கேலனோமீட்டரில் நம்ம என்ன படித்தோம், I is equal to K alpha ஒரு டேர்ம் படித்தோமா. I is equal to K alpha. ஆல்ஃபான்றது என்னது, டீவியேஷன் ஆர் டிஃப்ளெக்ஷன், எவ்வளோ தூரம் டீவியேஷன்றதோட டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ தூரம் நடக்குது அப்படின்றத சொல்கிறது இல்லையா, எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் ஆகிருக்கு. ஸோ ஆல்ஃபா கேன் பி
how many divisions it have moved இல்லை how many angle it have rotated அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த ஆல்ஃபாவை சொல்ல முடியும் இல்லையா. ஸோ இப்போ என்னென்னா, ஸோ டிஃப்ளெக்ஷன் in the moving coil galvanometer falls from 50 divisions to 10 divisions. ஸோ 50 divisions இனிஷியலாக இருக்குது. அதாவது ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து இனிஷியலாக 50 இருக்காம்ப்பா, அதுலேருந்து எவ்வளோ மாறுதான் 10 ஆல்ஃபாவுக்கு மாறுது. when a shunt of 12 ampere, ஷண்ட்னா என்னது, அந்த கேலனோமீட்டருக்கு மூவிங் காயில் கேலனோமீட்டருக்கு இனிஷியலாக 50, அதுலேருந்து 10 டிவிஷன்ஸ்க்கு மாறுது ஆல்ஃபா வேல்யூ. when a shunt of 12 ohm is applied, ஷண்ட்னா என்னது, கேலனோமீட்டருக்கு பேரலாக ஒரு 12 ohm அப்ளை பண்ணியிருக்கான். ஸோ வாட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கேலனோமீட்டர். ஒன்ஸ் அகெயின் ஷண்ட்டுன்னு பேசும்போது இது அம்மீட்டர் செட்டப் தான் மீன் பண்ணுது. ஓகே, ஸோ இனிஷியலாக இந்த ப்ராப்ளமில் வந்து என்னென்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். எப்படின்றத பாருங்கள். அதாவது நம்மளுக்கு மூவிங் காயில் கேலனோமீட்டரில் என்ன தெரியும், மூவிங் காயில் கேலனோமீட்டரில் நம்ம எவ்வளோ கரண்ட் அனுப்புகிறோமோ அவ்வளோ தூரம் என்ன கிடைக்கும், டிஃப்ளெக்ஷன்ஸ் வி வில் கெட், ரைட். அதாவது எவ்வளோ டிவிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு நீடில் திரும்பி இருக்குது அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ ஒரு கேலனோமீட்டர் மூவிங் காயில் கேலனோமீட்டர் I is equal to K alpha நம்மளுக்கு தெரியும். K is a galvanometer constant. சரி, இப்போ என்னென்னா இனிஷியலாக கேலனோமீட்டர் மட்டும் இருக்கும்போது ஒரு கரண்ட் அனுப்புகிறோம்பா. நல்லா கவனிங்க, இந்த ப்ராப்ளம் எப்படி பார்க்கணுன்னு. இந்த ப்ராப்ளமில் வந்து கேலனோமீட்டரில் இனிஷியலாக ஒரு கரண்ட் அனுப்புகிறேன், எனக்கு எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் கிடைக்குது, ஆல்ஃபாவோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குது, டிஃப்ளெக்ஷன் ஐ காட் வாஸ் 50. இப்போ அந்த கேலனோமீட்டரில் நான் என்ன பண்ணுறேன், கேலனோமீட்டரில் நான் ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 12 ohm ஆட் பண்ணுறேன். இப்போ என்னோடய டிஃப்ளெக்ஷன் என்னது, இப்போ என்னோடய ஆல்ஃபாவோட வேல்யூ 50 டிஃப்ளெக்ஷனாக மாறிடுது. ஸோ பேசிக்காக என்னென்னா நம்ம இங்கே எதை மாற்றக்கூடாதுன்னா, இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதை மாற்றக்கூடாதுன்னா, இனிஷியலாக ஒரு கரண்ட் அனுப்புகிறோம்ல அதை மாற்றவே கூடாது. புரியுதா இல்லையா, அது கொஸ்டினில் கொடுக்க மாட்டான், நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். இனிஷியலாக ஒரு கரண்ட் அனுப்புகிறப்பா எனக்கு 50 டிஃப்ளெக்ஷன் கிடைக்குது ஆல்ஃபா வேல்யூ. அதே சேம் கரண்ட் ஐ தான் அனுப்புகிறேன் உள்ள, அதே சேம் கரண்ட் ஐ தான் அனுப்புகிறேன், பட் ஐ ஹவ் ஆடட் அ ஷண்ட் பேரலாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் கிடைக்குது கேலனோமீட்டரில், 10 டிஃப்ளெக்ஷன்ஸ் தான் கிடைக்குது. புரியுதா ப்ராப்ளம். இப்போ கொஸ்டினில் என்ன கேட்குறான்னா ஜியோட வேல்யூ என்னன்னு கேட்குறான். இது மாதிரி ப்ராப்ளம் வந்து ஸ்டாண்டர்டான ப்ராப்ளமு. ஸோ எங்கேயுமே அவன் கரண்ட்டை பற்றி பேசலை. அப்போனா என்ன அர்த்தம்னா கரண்ட் கான்ஸ்டண்ட்டாக அனுப்புகிறோம் உள்ள. எங்கேயாவது இந்த கொஸ்டினில் கரண்ட்டை பற்றி பேசுகிறானா கிடையாது. யூ ஹவ் சென்டிங் அ கான்ஸ்டன்ட் கரண்ட், அதில் 30 இனிஷியலாக 50, அதுக்கப்புறம் நான் ஷண்ட்டு போட்டதுக்கப்புறம் 10 மாறிடுது. இவ்வளோ தான் கொஸ்டின். ஸோ எங்கேயுமே அவன் கரண்ட்டை மாற்றலை, அவன் கேலனோமீட்டரில் கொடுத்த கரண்ட்டை மாற்றலைன்றதான் இந்த கொஸ்டினோட கீ பாயிண்ட்டு. ஐ வந்து இங்கே என்னது அவன் சொல்ல மாட்டான் கொஸ்டினில், நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். ஐ வந்து கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும். சரி, இப்போ இந்த செட்டப்பில் I is equal to K alphaன்னு எழுதலாமா, K வந்து எப்பவுமே கான்ஸ்டன்ட்டு. அதே மாதிரி இந்த செட்டப்புக்கு நான் என்ன எழுதலாம், ஸோ நான் ஐ கரண்ட் உள்ளே அனுப்புகிறேன்னா அதில் ஐ டேஷ் கரண்ட்டு மட்டும் தான் என்னது கேலனோமீட்டர் வழியாக பாஸ் ஆகுது, மீதி கரண்ட் வந்து I மைனஸ் ஐ டேஷாக போகுது. கரெக்டாக. ஸோ இப்போ என்னென்னா நல்லா கவனிங்கப்பா, ஏதோ ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இட் இஸ் நாட் தட் கரண்ட் விச் இஸ் கிவிங் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன். இங்கே ஒரு கரண்ட் அனுப்புகிறான்ல, இந்த கரண்ட் வந்து எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்குன்றான் 50. அது எங்கேயாவது கொஸ்டினில் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்கானா கிடையாது. ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் எப்போவுமே இருக்கணும்னு கிடையாது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸப்ஷனலாக ப்ராப்ளம்ஸு. எப்போவுமே ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் அவன் கொடுக்கலனாலும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு மூவிங் காயில் கேலனோமீட்டரில் கரண்ட் அனுப்புகிறோம் 50 டிஃப்ளெக்ஷன், அது 10 மாறுது ஷண்ட்டு போட்டதுக்கப்புறம். இவ்வளோ தான் கொஸ்டின். ஸோ இப்போ பாயிண்ட் என்னென்னா கரண்ட் ஒன்று கான்ஸ்டன்ட்டு நீட் நாட் பி இப்போ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த பாயிண்ட் என்னென்னா ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் கரண்ட்டான ஐஜியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த கரண்ட்டு சென்ட் த்ரூ த கேலனோமீட்டர் வந்து ஐஜியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த பாயிண்ட் புரியுதா, ரைட். ஸோ ஏதோ ஒரு கரண்ட் ஐ அனுப்புகிறேன், எனக்கு 50 டிஃப்ளெக்ஷன்ஸ் வருது. அதுக்கப்புறம் அதே கரண்ட்டு தான் நம்ம ஷண்ட்டு போட்டதுக்கப்புறமா அனுப்புகிறோம். நம்மளுக்கு என்ன ஆகுது, ஐ டேஷ் வந்து கேலனோமீட்டர் வழியாகவும் இப்போ ஐ மைனஸ் ஐ டேஷ் வந்து ஷண்ட் வழியாகவும் பாஸ் ஆகுது. இப்போ ஸ்டில் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த கேலனோமீட்டர் என்னது ஐ டேஷ் கரண்ட் தான் எது வழியாக ஃப்ளோ ஆகுது, ஐ டேஷ் கரண்ட் தான் கேலனோமீட்டர் வழியாக ஃப்ளோ ஆகுது. ஸோ ஐ கேன் சே ஐ டேஷ் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஆல்ஃபா டேஷ். ஏன்னா இப்போ டிஃப்ரெண்ட்டான டிஃப்ளெக்ஷன். இப்போ வாட் இஸ் ஆல்ஃபா டேஷ், இதான் ஆல்ஃபா டேஷ் நம்மளுக்கு எவ்வளோ 10. ஓகே, ஸோ இப்போ இனிஷியலாக ஐ இஸ் ஈக்குவல் டு கே ஆல்ஃபா, ஏதோ ஒரு சம் கரண்ட் சென்ட் மேக்ஸ் ஐஜியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஐஜி அனுப்புனாலும் தப்பு கிடையாது. ஓகே, ரைட். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு கே ஆல்ஃபா. நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், நான் ஏன் அந்த பாயிண்ட் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு கே ஆல்ஃபா, ஐ டேஷ் வந்து கே ஆல்ஃபா டேஷா. இது ரெண்டுத்தையும் ரேஷியோ போடுங்க பார்க்கலாம். இது ரெண்டுத்தையும் ரேஷியோ போட்டிங்கன்னா கே கேன்சல் ஆகிடுமா, யூ வில் கெட் அ ரிலேஷன் பிட்வீன் ஐ டேஷ் அண்ட் ஐ. ஸோ ஐ டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஐ பை
5. இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு ரிலேஷனு. இப்போ நம்மளோட ஏம் என்னது, ஜி கண்டுபிடிக்கிறது. இப்போ பாயிண்ட் என்னென்னா இது ரெண்டுமே எப்படி இருக்குது, ஷண்ட்டாக இருக்குல்ல, தட் இஸ் இந்த ரெசிஸ்டர் ஷண்ட்டாக இருக்குது, தட் இஸ் தேர் இன் பேரலல். ஸோ இதுக்கு என்ன வோல்டேஜ் இருக்குமோ இட் ஷுட் ஹேவ் சேம் வோல்டேஜ் ஃபார் கேலனோமீட்டர் ஆல்சோ. ஸோ ஐ டேஷ் இன்ட்டு ஜி ஷுட் பி ஈக்குவல் டு ஐ மைனஸ் ஐ டேஷ் இன்ட்டு எஸ். ஸோ ஹோம்ஸில் தான் இப்போ அப்ளை பண்ணுறேன். இங்கே இருக்க வோல்டேஜ் இங்கே இருக்க வோல்டேஜும் சேமு. ஸோ இதுலேருந்து நான் ஜி தான் எனக்கு வேணும். ஸோ இந்த ஐ டேஷை கீழே கொண்டு வரேன். இந்த ஐ டேஷை கீழே கொண்டு வந்தேன்னா என்ன வரும், ஐ மைனஸ் ஐ டேஷ் ஐ பை ஐ டேஷ் மைனஸ் 1 இன்ட்டு எஸ்ன்னு வருதா. இதில் பாருங்கள் ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ஐ டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஐ பை 5. இதோட இந்த ரேஷியோ ஐயோட வேல்யூயை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஐயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 5. ஐ டேஷ் கேன்சல் ஆகிட்டு யூ வில் கெட் 5. அதுக்கப்புறம் 5 மைனஸ் 1 இன்ட்டு எஸ்ன்னு வருது. 5 மைனஸ் 1 இஸ் 4 இன்ட்டு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னது 12. ஃபைனலி ஐ எம் கெட்டிங் 48 ஓம். புரியுதா. இந்த கொஸ்டினில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா கேலனோமீட்டரோட ஒரிஜினல் எக்ஸ்பிரஷனான ஐ இஸ் ஈக்குவல் டு கே ஆல்ஃபா யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இது வந்து நம்ம ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் ப்ராப்ளம் கிடையாது, சம் ரேண்டம் கரண்ட் அனுப்புகிறோம், அது மாதிரியான ரிலேட்டட் ப்ராப்ளம் இது. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்மளுக்கு. அ கேலனோமீட்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 50 ஓம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு கேலனோமீட்டர் இருக்குது. அ கேலனோமீட்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 50 ஓம் இஸ் கனெக்டட் டு அ பேட்டரி ஆஃப் 3 வோல்ட். ஸோ ஒரு கேலனோமீட்டர் ஆஃப் ஓம் 50 ஓமை கேலனோமீட்டர் வழியாக கனெக்ட் பண்ணுறான். Sorry, it's connected to a battery of 3 volt along with the resistance of 2950 ohm in series. So ஒரு நம்மளோட கேலனோமீட்டரோட ஒரு சீரீஸில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ரெசிஸ்டன்ஸ் 2950 ஓம் உள்ள ஒரு ரெசிஸ்டர் ஆட் பண்ணியிருக்கான் கனெக்டட் டு 3 வோல்ட். ஸோ இதுதானே நம்மளோட சர்க்கியூட்டு. ஸோ கேலனோமீட்டர் இது அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 2950 ரெசிஸ்டன்ஸு அது எதோட கனெக்ட் பண்ணியிருக்கான், 3 வோல்ட் பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கான். ஓகே ரைட். ஸோ இப்போ a full scale deflection of 30 divisions is obtained in the galvanometer. So இந்த particular circuit நம்ம கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ டிஃப்ளெக்ஷன்ஸ் கிடைக்குதா, 30 டிஃப்ளெக்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ கிடைக்குது, 30 டிஃப்ளெக்ஷன்ஸ். அப்போனா ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது, 30 டிஃப்ளெக்ஷன்ஸ் தானே. 30 டிஃப்ளெக்ஷன்ஸ் கிடைக்குது, 30 டிவிஷன், 30 டிஃப்ளெக்ஷன் ஆர் 30 டிவிஷன், 30 டிவிஷன் டிஃப்ளெக்ஷன் போட்டேன், இட் ஷுட் பி டிவிஷன் இல்லையா, 30 டிவிஷன் ரைட். ஸோ அதுக்கப்புறம் என்னது நம்மளுக்கு இஸ் அப்டைன் இந்த கேலனோமீட்டர். ஸோ இப்போது ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் கிடைக்குது. ஸோ இது பேசிக்கலி ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் உள்ள ப்ராப்ளம் இது. ஸோ 30 டிவிஷன் போட்டோன்னா தட் இஸ் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் நம்மளுக்கு வருது. இப்போ அடுத்து என்ன சொல்கிறான், இன் ஆர்டர் டு ரெடியூஸ் திஸ் டிஃப்ளெக்ஷன் டு 20 டிவிஷன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் ஷுட் பி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறான். அதாவது இப்போ ஃபுல் ஸ்கேல் டிவிஷன் ஆஃப் 30 டிவிஷன்ஸ் கிடைக்குது. இப்போ நீங்கள் என்ன சீரீஸில் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா, நல்லா கவனிங்க, என்ன சீரீஸில் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து 20 டிவிஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறான்ப்பா. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப குரூஷியலான கொஸ்டின்ப்பா, நம்ம புரிஞ்சிக்கிற விதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இங்கே கேலனோமீட்டர் இருக்குது, சீரீஸில் ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, கரெக்டாக. இப்போ 3 வோல்ட் போடும்போது இங்கே 30 டிவிஷன்ஸ் தட் இஸ் ஃபுல் ஸ்கேல் டிவிஷன் கிடைக்குது. அதை நான் என்னவா மாற்றணுமா, 20 டிவிஷன்ஸாக மாறணும். அதுக்கு என்ன கேட்குறான், நான் சொல்கிற கவனிங்க, நியூ ரெசிஸ்டன்ஸ் ஆட் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்கானா. ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் ஷுட் பின்னு கேட்டிருக்கான். கேலனோமீட்டருக்கு சீரீஸில் என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு கேட்குறானா, இல்லை எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணணும். ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, 2950 ஓம் இருக்குல்ல, அதோட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கானா, இல்லை அந்த ஆட் பண்ணுற வேல்யூவை கேட்குறானா, இல்லை மொத்தமாகவே அது சீரீஸில் எவ்வளோ இருக்கணும்னு கேட்குறானா. கொஸ்டின் லாஸ்ட் லைன் படிக்கிறேன். The resistance in series should be, a new resistance in series should be, நல்லா கவனிங்க, a new resistance to be added in series அப்படின்னு கேட்டிருக்கானா, இல்லை ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ்ன்னு கேட்டிருக்கானா. ஏன்னா இது ரொம்ப உடனே நீங்கள் போடும்போது ஓகே இது ஏற்கனவே இருக்கிறதோட புதுசாக நான் ஒரு ரெசிஸ்டன்ஸை போட்டு எனக்கு வந்து 20 டிவிஷன்ஸாக மாற்றணும் கேலனோமீட்டரில் அப்படின்னு கொடுத்துருக்கானா, இல்லை எப்படி கொடுத்துருக்கான். அவன் என்ன கொடுத்துருக்கானா, ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ். இப்போ ஆல்ரெடி இங்கே 2950 இருக்குல்ல, இதில் வேறு என்ன எக்ஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா, இப்போ 2950 இருந்துச்சு, அதோட என்ன வேல்யூ ஆஃப் எக்ஸ் இருந்திருந்தா, இங்கே எக்ஸ் இருந்திருந்தால் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும், 20 டிவிஷன்ஸ் வந்திருக்கும் அப்படின்றது தான் கேள்வி. புரியுதா. இப்போ இங்கே ஆல்ரெடி ஆர் இருந்துச்சா, இந்த ஆல்ரெடி ஆர் இருக்கிறதோட எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு ரெசிஸ்டரை போட்டு இந்த எக்ஸ் வேல்யூ அவன் கேட்கல, இதோட எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு கேட்கலாம். அவன் என்ன கேட்குறான்னா, கேலனோமீட்டருக்கு சீரீஸில் என்ன வேல்யூ இருந்தால் இங்கே 20 டிவிஷன்ஸ் வரும், ஃபைனல் வேல்யூ கேட்குறான்.
ஓகே ஸோ ரைட். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி பண்ணுறது? ஸோ இதுதான் நம்மளோட சர்க்யூட்டு. நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? வாட் இஸ் த கேலனோமீட்டருக்கு சீரீஸில் என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். வி நீட் டு ஃபைண்ட் வாட் இஸ் திஸ் எக்ஸ் வேல்யூ. ரைட். ஸோ கவனிங்க, இது வந்து ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷனோட சர்க்யூட் இல்லையா? ஸோ சிம்பிளாக நீங்கள் கேவிஎல் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா வச்சு நீங்கள் சொல்லிடலாம். என்ன சொல்லலாம்? யூஆர் அப்ளைங் அ வோல்டேஜ், 2 ரெசிஸ்டர் இங்கே இருக்குது. ஸோ I is equal to 3 வோல்ட் டிவைடட் பை G + R. ஜின்றது இது, ஆர்ன்றது இது. ஸோ கேலனோமீட்டருக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கான்? கேலனோமீட்டருக்கு வந்து 50. கேலனோமீட்டருக்கு 50. இதுக்கு எவ்வளோ? ஆரோட வேல்யூ வந்து 2950. ஸோ G + ஆரோட வேல்யூ வந்து 3000. ஸோ 3/3000 I will get 10⁻³ ஆம்பியர். இது எப்போ இந்த சர்க்யூட் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் நடக்கிறப்போ. இப்போ ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷனுக்கு எவ்வளோ கரண்ட் தேவைப்படுது? இப்போ நல்லா கவனிங்க, இந்த கேலனோமீட்டரில் இப்போ எவ்வளோ டிஃப்ளெக்ஷன்ஸ் வருது? ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் 30 இஸ் கம்மிங். அப்படி 30 வரணும்னா நான் எவ்வளோ கரண்ட் அனுப்பியிருக்கணும்? I கரண்ட் அனுப்பியிருக்கணும், ரைட்டா? ஸோ I கரண்ட் அனுப்பியிருந்தேன்னா கேலனோமீட்டரில் எனக்கு 30 டிவிஷன்ஸ் டிஃப்ளெக்ஷன் வருது. ஆனால் இப்போ எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, இங்கே நான் ஒரு டேட்டாவை கண்டுபிடிக்கணும். என்னென்னா 30 டிவிஷன்ஸுக்கு I கரண்ட் தேவை, கரெக்டாக? 30 டிவிஷன் டிஃப்ளெக்ஷனுக்கு I கரண்ட்டு. அப்போ ஒரு டிவிஷனுக்கு எவ்வளோ கரண்ட் தேவை அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். கரண்ட் ஃபார் 1 டிஃப்ளெக்ஷன் ஆர் 1 டிவிஷன். 1 டிஃப்ளெக்ஷன் ஆர் ஒரு டிவிஷனுக்கு எவ்வளோ கரண்ட் தேவைப்படும்னா, டோட்டலாக I கரண்ட்டுக்கு 30 டிவிஷன்ஸ் டிஃப்ளெக்ஷன். இப்போ I/13 போட்டிங்கன்னா ஐயோட வேல்யூ என்னது? 10⁻³ 1/30 × 10⁻³ இஸ் த கரண்ட் ஃபார் 1 டிஃப்ளெக்ஷன். கரண்ட் ஃபார் ஒன் டிஃப்ளெக்ஷனுக்கு ஐ வில் கெட் திஸ் வேல்யூ. ஓகே, இப்போ கவனிங்க, இது வந்து கரண்ட் ஃபார் 1 டிஃப்ளெக்ஷன். இந்த கேலன் இவ்வளோ கரண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு டிஃப்ளெக்ஷன் நடக்கும். சரி, இப்போ நம்மளுக்கு டோட்டலாக இப்போ எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் வேணும்? வி நீட் a டிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஹவு மச்? இந்த கேலனோமீட்டரில் சர்க்யூட்டை ஃபஸ்ட்டு நான் ப்ராப்பராக ட்ரா பண்ணிட்டேன், அதனால் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ என்னென்னா, எவ்வளோ கரண்ட் நான் அனுப்பணும் கேலனோமீட்டரில் அனுப்புனா எனக்கு 20 டிவிஷன்ஸ் டிஃப்ளெக்ஷன்ஸ் வரும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ I' இந்த கரண்ட்டை நான் என்ன எடுத்துக்கிறேன்? I' பேர் வைக்கிறேன். I' இஸ் த கரண்ட் ஃபார் 20 டிவிஷன் டிஃப்ளெக்ஷன். ஸோ ஒரு டிவிஷனுக்கு எவ்வளோ கரண்ட் தேவை? ஒரு டிவிஷனுக்கு 10⁻³ தேவை, கரெக்டாக? அதில் ஒரு டிவிஷனுக்கு இது டோட்டலாக எத்தனை டிவிஷன்? ஸோ 20 × இது பண்ணிங்கன்னா 2/3 × 10⁻³ இதுதான் இந்த I' வேல்யூ. இந்த I' கரண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதில் 20 டிஃப்ளெக்ஷன்ஸ் வரும். ஓகே, ஸோ திரும்ப இந்த சர்க்யூட்டுக்கான கேவிஎல் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? I' is equal to 3/G + X. ஸோ எனக்கு என்ன வேணும்னா எக்ஸ் வேணும். I' எனக்கு தெரிஞ்சிருச்சு, இவ்வளோ கரண்ட்டை நான் அனுப்பணும் ஃபார் 20 டிவிஷன் டிஃப்ளெக்ஷன். ஸோ இதுலேருந்து எக்ஸை கண்டுபிடிக்கிறேன். எக்ஸ்லேருந்து I' ஜியோட வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபைனலி ஐ எம் கெட்டிங் த ஆன்சர் as 4450 ஆம்பியர். சாரி, ஓம். புரியுதாப்பா? எஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அப்படி லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோ நிறைய பேர் கொண்டு போகும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறப்பா. அண்ட் திஸ் இஸ் த லாஸ்ட் வீடியோ ஃபார் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட். ஓகே, ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Nagarajan. All the best.